ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கில்லி ரிலீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரிஜினலாக 2004ல் ரிலீஸ் ஆன இந்த கில்லி படம் இப்போ 2024ல் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீரிலீஸ் அப்படிங்கிறது வந்து 3 படம், வாரணமாயிரம் இது எல்லாத்துலேயும் தொடங்கி இப்போ வந்து கில்லி வந்து இப்போ ஏப்ரல் 20th வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மற்ற படத்துக்கு கிடைச்ச வரவேற்பை விட கில்லி படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு வந்து ரொம்பவே அதிகம்னே சொல்லலாம். அதாவது ஃபஸ்ட்டு 3 டேஸ்லேயே வந்து 20 crores வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. அண்ட் வந்து இப்போ நம்ம ஒரு ரீரிலீஸ் படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வர தாட் வந்து வடபழனியில் இருக்க கமலா சினிமாஸ் தான். அதுவும் இல்லாமல் இந்த ரீரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சதும் கமலா சினிமாஸ்னே சொல்லலாம். அந்த தேட்டரை தொடங்கி மற்ற எல்லா தேட்டர்லேயும் நிறையா படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணி இப்போ வந்து அது ஒரு ட்ரெண்டாக வந்துட்டு மாற்றி வச்சுருக்காங்க. அண்ட் அந்த வகையில் கில்லிக்கு வந்து கிடைச்ச ஒரு செலிப்ரேஷன் வந்து வேறு எந்த படத்துக்குமே கிடைக்கல. அந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டாகட்டும், எல்லா சீன்ஸாக இருக்கட்டும், எல்லா டயலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. நமக்கு அந்த வின்டேஜ் விஜயோட அந்த என்ட்ரி அண்ட் அந்த மாஸ் ஃபைட் எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற அந்த ஹாப்பினஸை வந்து திரும்பவும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 2004லேயே அவ்வளோ ஒரு ஹிட்டான படம் வந்து இப்போ திரும்பவும் ரீரிலீஸ் ஆகி திரும்பவும் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரு பிளாக் பஸ்டராக வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் கில்லி படத்துக்கான இப்போது கரண்ட்டாக இருக்க மீம்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், மற்ற சோஷியல் மீடியா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ட்ரெண்டிங்காக வந்துட்டு போயிட்டுருக்கு இந்த கில்லி ரீரிலீஸ் செலிப்ரேஷன்ஸ் தான். அண்ட் அந்த படத்தை பற்றியும் சொல்லணுன்னாலே அதில் வந்து எல்லாமே ஒரு மிக்ஸ்டாக ஃபைட் ஆகட்டும், காமெடியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மிக்ஸாக வந்து இருந்த ஒரு படம் தான் அது. அண்ட் அந்த படத்தை இப்போ திரும்பவும் ரீரிலீஸ் பண்ணி நமக்கு திரும்பவும் அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அந்த முத்துப்பாண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்குமே ரொம்பவே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான். அண்ட் வந்து என்னென்னா அந்த முத்துப்பாண்டிங்கிற கேரக்டரோட டயலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு டெம்ப்ளேட்லேருந்து ஒரு மீம் கண்டென்ட்லேருந்து எல்லாத்துலேருந்துமே வைரலாக போயிட்டு இருந்தது. அண்ட் வந்து ரீசெண்டாக வந்துட்டுருக்க ஒரு மீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்துப்பாண்டி இஸ் அ க்ரீன் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ தான் அது ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அந்த இதை பற்றி நாம் சொல்லணுன்னா என்னதான் வந்து முத்துப்பாண்டி ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட்டாகவே இருந்தாலும், இஃப் யூ ஆர் நாட் தி பர்சன் தே வாண்ட், நீங்கள் ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட்டாகவே இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேணாம் அப்படிங்கிறது. அதுக்காக வந்து நம்ம தனலக்ஷ்மியும் வந்துட்டு தப்பு சொல்ல முடியாது. அண்ட் இந்த மாதிரி மீம்ஸை தொடங்கி அதாவது இப்போது முத்துப்பாண்டியும் தனலக்ஷ்மியும் மேரேஜ் ஆகிருந்தா அந்த சினாரியோ எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற எல்லாத்துக்கான ஒரு மீம் அவங்களே ஒரு இமேஜினரியாக ஒரு க்ரியேட் பண்ணி இப்போ வந்து அந்த மாதிரி மீம் கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் வந்து இன்னும் நிறையா தியேட்டர்ஸில் கில்லி ரீலீஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து இதுக்கப்புறம் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டரான ரீரிலீஸ் வந்து நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. பார்த்திங்கன்னா கில்லி படத்தோட பாட்டாகட்டும் எல்லாத்தையுமே அந்த தியேட்டரில் எப்படி செலிப்ரேட் பண்ணி பார்த்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறைய சோஷியல் மீடியாலையும் வந்துட்டு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நிறைய ரீல்ஸ் அண்ட் நிறையா வீடியோஸ் எல்லாமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்க எல்லா சாங்ஸுமே வந்து ஒரு ஆல்ரெடி ஹிட்டான ஒரு சாங்ஸ் தான். அதே வந்துட்டு தியேட்டரில் போடும்போது இன்னும் ஹைப்பாக தான் இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் ரீசெண்டாக வந்து அந்த கொக்கரக்கோ பாட்டு வந்து ரொம்பவே அந்த ட்ரெண்ட், அதாவது அந்த ஹூக் ஸ்டெப் அந்த இது மாதிரி எல்லாருமே அதுக்கு ரீல்ஸ் பண்ணி போட்டுட்ருந்தாங்க. அந்த அந்த படத்தை வந்து திரும்ப ரீரிலீஸ் பண்ணும்போது அப்போ அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதே மாதிரி அந்த ஷலாலா பாட்டும் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணி பார்க்குற மாதிரி இன்னொரு படம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத வந்துட்டு தெரில. ஸோ இன்னும் யாராவது கில்லி படத்தை தியேட்டரில் ரீலீஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா உடனே போய் பாருங்கள். அண்ட் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து நமக்கு இன்னொரு வாட்டி கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சீக்கிரம் போயிட்டு தியேட்டரில் பார்த்துருங்க. அண்ட் அதோட நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் அண்ட் டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் இன்னும் நிறைய அப்டேட்ஸுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.